சில விஷயங்கள் கூடாது என்று இருக்குமேயானால் அதை ரசூலா சொல்லுவாங்க, அல்லது அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் ரசூலோ இது கூடாது என்று சொன்னாங்கன்னா அதை கழிச்சிட்டு பாக்கி உள்ள எல்லாமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். இது பொதுவான ஒரு விதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபரணங்கள் விஷயமாக நமக்கு என்ன தடுக்கப்பட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்களுக்கு தங்கத்தில் ஆபரணம் அணிவது தடுக்கப்பட்டிருக்கிறது. தங்க பிஸ்கட் வச்சுக்கிறது தடுக்கப்படலை. தங்க நகையை வாங்கி சொத்தாக வைத்துக் கொள்வது தடுக்கப்படலை. அணிவது தங்கத்தை ஆபரணமாக நகையாக அணிந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அது கூட ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு. அவங்களே தங்க நகை அணிஞ்சிருக்கிறாங்க, மோதிரம். பிறகு வேணாம்னு கலட்டின பிறகு தடுத்துட்டாங்க. இது ஆண்களுக்கு இது தடுக்கப்பட்டுருச்சுட்டாங்க. இப்போ தங்கத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கல்ல, தடுத்தாலும் தங்கத்தை வந்து முழுசாக தடுக்கலை. முழுசான்னு சொன்னால் ஒரு ஹதீஸில் நசையில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னும் பல நூல்களில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தை சிறிதளவே தவிர அதிகம் உள்ளதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இது எங்கே வருதுன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சஹாபாக்கள்லாம் குழுமி இருக்கிற ஒரு கூட்டத்தில் வச்சு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தை சிறிதளவுக்கு தவிர அதிகமாக பயன்படுத்துவதை தடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட, இவரும் ஒரு சஹாபி தான் இருந்தாலும் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாரு. சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம நாம் தெரியுமே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ இந்த செய்தி பல சஹாபாக்களுடைய ஒப்புதலோட அங்கீகாரத்தோடு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அப்போ நீங்கள் ஒரு மோதிரம் அணிகிறீங்களா, ஒரு செயின் ஆண்கள் அணுகிறீங்களா, அணிஞ்சிங்கன்னு சொன்னால் வெள்ளியில் அணிகிறீங்க, வேறு ஏதோ உலகத்தில் அணிகிறீங்க, கொஞ்சமாக ஒரு பகுதியில் தங்கம் இருந்துச்சுன்னா அது குற்றம் கிடையாது. அதே மாதிரி கவரிங் நகை அணிகிறோம். கவரிங்கில் வந்து 2 வகை இருக்கிறது. சும்மா இந்த கலர் பூசுவாங்க, தங்க மாதிரி ஒரு கில்ட்டு பூசி வைப்பாங்க, அது தங்கத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி விஷயத்தில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் போட்டுக்கலாம். சில கவரிங் நகைகள் வந்து தங்கம் முழாமல் பூசுவாங்க. அதாவது இது சீக்கிரம் வந்து கருத்து போயிருங்கிறதுக்காக வேண்டி வெள்ளி மோதிரத்தில், இரும்பு மோதிரத்தில், இரும்பு செயினில், வளையலில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லேசாக அந்த தங்கம் முலாம் பூசுவாங்க. சின்ன அளவில் இருக்கும். அது தங்கத்தை மட்டும் தான் அப்படி பூச முடியும், வேறு எந்த உலகத்தையும் பூச முடியாது. சின்ன தங்கத்தை மொத்த ஒரு வளையலுக்கு தங்கம் பூசி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தங்கம் பூசப்பட்டது அணியலாமான்னு கேட்டிங்கன்னா அதை கூட அணியலாம். ஏன்னு கேட்டால் அதில் வந்து சின்ன அளவு தான் இருக்கிறது. ஒரு இரும்புல வளையல் செஞ்சு அதில் மேலே பூசுகிறாங்கல்ல, அது வந்து 1/2% கூட இருக்காது. அந்த வளையலுடைய மொத்த அளவில் வந்து ஒரு 1/2% கூட, 1/4% இருக்காது. லேசாக தான் பூசுவாங்க. அந்த மாதிரி பூசப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அதில் தங்கம் இருந்தாலும் அது முற்றிலும் தடுக்கப்பட்டது கிடையாது. தங்க கவரிங்கில் நீங்கள் போடலாம். மோதிரம், வெள்ளி மோதிரம், லேசாக தங்கம் பூசி இருக்கிறான். அந்த வெள்ளியுடைய அளவு எவ்வளவு, தங்கத்துடைய அளவு எவ்வளவு கம்பேர் பண்ணவும் முடியாது. முழுசு வெள்ளியாக தான் இருக்கும். மேலே பூசுனது மட்டும்தான் இருக்கேன். ஒரு மை தடவுன மாதிரி, ஒரு இங்க தடவுனா எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி தடவப்பட்டு தான் உங்களுக்கு தங்கமாக காட்சி தருது. அந்த மாதிரி தங்க கவரிங்காக இருந்தாலும் நம்ம அணிவதற்கு தடை கிடையாது. ஏன்னு கேட்டால் தங்கத்தை தடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிதளவே தவிர